நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்ன என்பதை பற்றி தான். கேள்வியானது, தும்மல் போடும்போது 100 என்று சொல்லுகிறார்களே நம் பெரியவர்கள், அது ஏன்? இதுதான் கேள்வி. முதலில் கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். நமக்கு தும்பல் வரும்பொழுது ஒரு நிமிடம் நமக்கு ஹிருதயம் நின்று மீண்டும் அது துடிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த உயிர் போய் திரும்பி வருகிறது என்றால் அது இறைவன அருளால் மீண்டும் வருகிறது. அந்த இறை சக்தி அங்கே இருப்பதனால்தான் நம்முடைய ஹிருதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டால் கூட, சொல்லப்போனால் ஹிருதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டால் மீண்டும் இயங்குவது மிகவும் கடினம். ஆனால் தும்மல் வரும்பொழுது நம்முடைய ஹிருதயம் ஒரு நிமிடம் நின்று பிறகு இயங்குகிறது. அந்த நிற்கும் பொழுது நம்மளை காப்பாற்றி கொண்டு வருபவர் இறைவன். அதனால் அந்த ஒரு வினாடி நம்மை காப்பவர் இறைவன் என்பதும், அதுபோல் இந்த மாதிரி ஒரு சிக்கலான சமயத்தில் நம்மை நல்ல விதத்தில் ஆட்கொண்டு மீண்டும் அந்த ஒரு அசௌகரியத்திலிருந்து நல்ல சௌகரியமான நிலைமையை இறைவன் அளிக்கிறார். அது மட்டுமன்றி, இந்த தும்மல் வரும்பொழுது பெரியவர்கள் 100 ஆண்டு என்று 100 என்று சொல்லுவார்கள் என்று அந்த சொல்லுக்கு ஏன் பெரியவர்கள் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நம் கேள்வி. அது எதற்கு என்றால், இந்த மாதிரி சிக்கலிருந்து இறைவன் நம்மை காத்து வெளியே கொண்டு வந்து மீண்டும் நம்முடைய அன்றாட இயக்கத்தை கொண்டு வருகிறார். மேலும் இப்படி சொல்லுவது வழக்கமாகத்தான் உள்ளது. குறிப்பாக குழந்தைகள் தும்மல் விடும் பொழுது தாய்மார்கள் இந்த மாதிரி நிச்சயமாக சொல்லுவார்கள். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு சில அசௌகரியங்கள் வந்தால் சில குழந்தைகள் வெகு விரைவில் பாதிப்புக்குள்ளாவார்கள். ஆனால் குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட அசௌகரியங்கள் 100 ஆண்டுகள் வரை வரக்கூடாது என்பதற்காக தான் தும்மல் வரும் பொழுது, அதாவது குறிப்பாக குழந்தைகள் தும்மலிடும் பொழுது அவர்களுக்கு பெரியவர்கள் 100 என்று சொல்லுவது வழக்கத்தில் இருப்பது தான். இதுதான் இதற்கான காரணம். அந்த ஹிருதயம் நின்று மீண்டும் துடிக்க வைக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லி, இறைவா இன்னும் 100 ஆண்டுகள் இந்த குழந்தைகளை வாழவே, தும்மலிடும் பொழுது குழந்தைகளை வாழவே என்று பெரியவர்கள் இறைவனிடம் கேட்டுக்கொள்ளுகிறார்கள். இதுதான் இதற்கான பதில். மேலும் தும்மல் போடும்போது 100 என்று சொல்லுகிறார்களே ஏன் என்ற கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்களை பார்க்கலாம். தும்மல் வரும் உடல் உறுப்பு எது என்றால் மூக்கு. மூக்கை நாம் எப்பொழுதும் குருவுக்கு இணையாக, குரு கிரகத்துக்கு இணையாகத்தான் கூறுவோம். அதனால் தும்மல் போடும் போது அந்த சொற்றொடரில் குருவும் 100 என்று சொல்லுகிறார்களே என்ற அந்த சொற்றொடரில் 100 என்றால் கணக்கு, அந்த கணக்கு புதன் அடிப்படையில் வருகிறது. மேலும் இந்த தும்மல் போடும் பொழுது அந்த சொற்றொடரை நாம் ஏன் குருவோடு நினைக்கிறோம் என்றால், நான் ஏற்கனவே அந்த பதிலில் சொன்னேன். தும்மல் போடும் பொழுது ஹிருதயம் ஒரு நிமிடம் நின்று மீண்டும் துடிக்க விடுகிறார் இறைவன். அந்த நிற்கும் பொழுது நம்மை காப்பவர் இறைவன்தான். அந்த இறைவனை தான் எப்பொழுதும் குரு என்று சொல்லுவோம். அதனால்தான் நாம் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறோம். எனவே தான் குரு என்றால் குழந்தையும் குறிக்கும், குரு என்றால் இறைவனையும் குறிக்கும். எனவே இந்த முதல் சொற்றொடரில் தும்மல் போடும்போது என்ற சொற்றொடரில் குரு கிரகமும், 100 என்று சொல்லுகிறார்கள் அந்த சொற்றொடரில் புதன் கிரகமும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த கேள்விக்கான பதிலையும் பார்த்தோம், கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.